அடைச்சி இதெல்லாம் ஒரு கேமா அந்த மாதிரி இருக்குது. யூஸ்வலாக காயின் கேமில் எப்படி இருக்கும், நல்லா ஓடி பிடிச்சி விளையாடுவாங்க, அதுக்கப்புறமேட்டு தானே இந்த காயின்லாம் வந்து ஒட்டுவாங்க. இது என்னடான்னா ஒவ்வொருத்தராக வந்து பிளான் பண்ணி யார் யாருக்கெல்லாம் வந்து பாயிண்ட்ஸ் அதிகமாக வேணுமோ அவங்கள மட்டும் வந்து காப்பாற்றுறாங்க. ஸோ எல்லாமே வந்து இந்த விக்ரம் செஞ்ச வேணை தான். ஸோ விக்ரம் தான் ஸ்டார்டிங்லலாம் இந்த ஒரு பிளான் போட்டால் ஃபஸ்ட்டு நம்ம வந்து சபரை தூக்கலாம், அதுக்கப்புறம் கமரை தூக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ யார் கூட பிளான் போட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா அரோரா அண்ட் சுபிக்ஷா. ஏன்னா அண்ணனும் தங்கச்சியும் சேர்ந்து இந்த கேமை வந்து நம்ம தூக்கிடலாம் அந்த மாதிரி, அதாவது தங்கச்சிக்காவது எதாவது பண்ணும்ல. ஸோ அதனால் இந்த விக்ரம் கேவலம் பிடிச்சி என்ன பண்ணியிருக்கான், இந்த மாதிரி ஒரு பிளானை போட்டிருக்கான். ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து சபரியை வந்து பிடிச்சி அவரை வந்து கீழே படுக வச்சு மேலே ஒரு 7 பேர் வந்து நின்றுருக்காங்க. ஸோ இதில் திவ்யாவும் அதே மாதிரி பாருவும் வந்து எதுவுமே பண்ணல. அப்படியே பாரு வந்து சுற்றி பார்த்துட்ருக்காங்க, இவங்க என்னடா பண்ணுறானுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ரெண்டாவது யாரை பிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா எதிர்பாராமல் கமருதீனை லாக் பண்ணிட்டாங்க. இது என்னடா கேம் அப்படின்னு பார்த்தா கமருதீன் வந்து அடியில் இருக்கார், எல்லோரும் வந்து மேலே நிற்கிறாங்க. ஸோ இதுலேயும் வந்து திவ்யா வந்து எதுவுமே பண்ணல. ஸோ பாரும் அதே மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தாங்க. பாரு என்ன பண்ணாங்கன்னா கமருதீனோட கை வந்து கீழே லாக் ஆகிருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து எடுத்து விடுற ட்ரை பண்ணுறாங்க. இதை பார்த்துட்டு ஹவுஸ்மேட்ஸ்லாம் பாரு என்ன பண்ணுற, நீ எதுக்கு இப்படி பண்ணுறன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. ஸோ 3 நிமிஷம் வரைக்கும் வந்து கமருதீனை ஹோல்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ கமருதீன் அவுட் ஆகிடுச்சா. ஸோ இந்த டைமில் ஹவுஸ்மேட்ஸ்லாம் வந்து சண்டைக்கு போகிறாங்க. நீ என்ன பண்ணுற, எதுக்கு நீ இப்படி பண்ணுறன்னு சொல்லும்போது அது யார் நீங்கள் கேட்குறதுக்கு, இது என்னோடய கேமு, நீங்கள் வந்து ஒருத்தரை அட்டாக் பண்ணுறதுக்காக எல்லாருமே வந்து பண்ணுவீங்க, ஆனால் நானும் அதுக்கு வந்து கூட்டு சேரணும், ஏதாவது ரூல் இருக்கா, இல்லைல்ல. அது கரெக்டு தானே. ஏன்னா இந்த கேமில் வந்து நம்ம எத்தனையோ சீசனில் பார்த்துருக்கோம், அவ்வளோ ஜாலியாக விளையாடுவாங்க. இதை போய் சும்மா குரூப்பாக வந்து அட்டாக் பண்ணி ஒருத்தரை வந்து பிடிச்சி கீழே போட்டு இது பண்ணுறாங்க. ஸோ இவனுங்களுக்கு வந்து என்ன சொல்லாலுமே வந்து புரிய மாட்டேங்குது. பார்வை தான் சொல்கிறாங்க, இது என்னோடய கேமு, பிடிச்சி அமைக்கிறது உங்களோட கேமாக இருந்தால் இது வந்து என்னோடய கேமு, இந்த லூஸ் உங்களுக்கு சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. ஸோ அடுத்தது நீ தான் டார்கெட்டுன்னு சொல்லிட்டு பார்வை வந்து லாக் பண்ணாங்க. பாரு என்ன பண்ணுறாங்க, சோஃபா கடியில் போய் ஒழிஞ்சிக்கிறாங்க. அப்பயும் விடலையே, பாரு மேலே வந்து அப்படியே ஏறி உக்காந்து அவங்களோட கை பிடிச்சி எல்லாரும் வந்து அமுக்குறாங்க. சரி இதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க, அவங்க வந்து கேமு, அவங்க ரூல்ஸ் படி அவங்க வந்து கேம் ஆடுறாங்க. ஆனால் இவனுங்க என்ன தெரியுமா பண்ணுறாங்க, சரிம்மா அதாவது நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுப்போம் இல்லையா, ஸோ சரிம்மா இல்லைன்னா ஊசி போட போகும்போது ஸோ அது மாதிரி தானே சொல்லுவோம், சரிம்மா அவ்வளோதான் என்ன சரிம்மா கேவலமாக இருக்குது நீங்களாம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பாரு செம்ம கற்று. அப்புறம் பாரு வந்து இப்படி சொல்லாமல் வேறு என்ன பண்ண சொல்கிறீங்க, இதெல்லாம் வந்து ஒரு கேமுன்னு சொல்லிட்டு அந்த பண்ண போய் பிடிச்சி நசுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப ஆக்வர்டாக இருந்துக்கு பார்க்குறதுக்கு. ஸோ இது அரோரா தான் சொன்னாங்க, சரிம்மா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அப்படியே பாரு வந்து செம்மையாக வந்து திட்டி விட்டாங்க. இந்த 3 நிமிஷம் முடிஞ்ச உடனே பாரு வந்து ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. இதெல்லாம் வெக்கமாக இல்லை, கேவலமாக இல்லை, இதெல்லாம் ஒரு கேமுன்னு சொல்லிட்டு வரீங்களேன்னு சொல்லிட்டு பாரு வந்து சொல்கிறாங்க. ஸோ இது டிசர்விங் தான், இப்படி தான் கேம் ஆடணுமா கேட்டால் சொல்லுவாங்க இது எங்களோட கேம் ஸ்ட்ராட்டஜி. சரி இதுக்கு நடுவில் எதுக்கு கமருதீன் அழுதாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமருதீன் வந்து அம்மான்னு சொல்லிட்டு கத்துனாங்களா. ஸோ எனக்கு திடீர்னு அம்மாவோட ஞாபகம் வந்தது, அதனால தான் நான் கத்துனேன்னு சொல்லிட்டு கமருதீன் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து உடஞ்சி போய் எழுதிட்டு இருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் விளையாட விட்டுருக்கலாம்ல, ஏன் பிடிச்சது இந்த மாதிரி லாக் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கமருதீன் புலம்பிட்டுருக்காங்க. ஸோ அடுத்தது திவ்யா தான். ஸோ இருக்குது உனக்கு திவ்யா, நீ வந்து இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற, நீ ஏன்டி வந்து குரூப் கேம் விளையாடுனன்னு சொல்லிட்டு பாரு கேட்குறாங்க. ஸோ திவ்யா சொன்னாங்க எனக்கும் தெரியல இவனுக்கு ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு. அடுத்தது திவ்யாவை தான் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் யாருங்க பிளான் பண்ணுறா, விக்ரம் வந்து ஒரு தலைவர், அவருக்கு கீழே வந்து வேலை செய்கிறதுக்கு அவங்க தங்கச்சியா இந்த சுபிக்ஷா, அதுக்கப்புறம் அரோரா, வெக்கமாலை இவனுங்களுக்கு இதெல்லாம் வந்து ஒரு கேமுன்னு சொல்லிட்டு ஆடிட்டுருக்கான். ஸோ திவ்யா வந்து ரூல் 100 கண்டிஷன் போடுறாங்க, என்னை வந்து கொஞ்சம் ஓட விடுங்க, என்னை வந்து ரொம்ப டைட்டாக ஹோல்ட் பண்ணாதீங்க, என்னென்னமோ கண்டிஷன் போடுறாங்க. இதெல்லாம் வந்து மற்றவங்களுக்கு போடலையே, இவங்க என்ன பெரிய இவங்களா என்ன, இவங்களுக்கு மட்டும் என்ன சொல்லிட்டு தான் பண்ணணும், சொல்லாமல் பண்ணால் மேடத்துக்கு கோவம் வந்துடும். ஐயோ திவ்யா அலப்புறம் தாங்க முடியல. அடுத்து திவ்யா வந்து அவுட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பிக் பாஸே வந்து ரூலை மாற்றிட்டாங்க. இப்போ நானும் விளையாடுறேன், இனிமேல் வந்து வீட்டுக்குள்ளே எங்கேயாவது நில்லுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எல்லோரும் வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. அரோரா என்ன பண்ணுறாங்க, தலைவரும் கட்டிலுக்கு சைடில் போய் நிற்கிறாங்க. பஸ்ஸர் அடித்த உடனே சுபிக்ஷா அப்படியே தள்ளுங்கன்னு சொல்லிட்டு அங்கே சாந்திரா நிற்கிறாங்க, அதுக்கப்புறம் விக்ரம் நிற்கிறாங்க. அவங்களெல்லாம் தள்ளி விட்டுட்டு அரோராவை போய் ஒட்டுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கா. அண்ணனும் தங்கச்சியும் வந்து பண்ணுற ஒரு இது இருக்கே, அரோராவும் அண்ணனும் தங்கச்சியும் சேர்ந்து அசால்ட்டாக வந்து தூக்கிட்டாங்க. அவ்வளோதான், இதுதான் வந்து இப்போது கேமில் நடந்துகிட்ருக்கு மக்களே.